வணக்கம். நான் தான் சௌமியா. நம்ம இப்போ 75 டேஸ் சேலஞ்சில இருக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 21 நாள் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த 21 நாள்ல ஒரு 3 கிலோ வரைக்கும் அண்ட் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது தான். ஏன்னா என்னால வந்து அம் கரெக்ட்டா அத வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண முடியல. சீரியஸா சொல்லணும்னா அதான் உண்மை. ஏன்னா என்னால எனக்கு என்ன என்னோட லைஃப் ஸ்டைல் ஒத்து போகுமோ, அத பேஸ் பண்ணி தான் என்னோட டேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு மட்டும் தனியா எஃபோர்ட் போட்டு என்னால பண்ண முடியுதான்னு கேட்டா, இல்ல. ஒரு 50% பண்ணுறேன், 50% பண்ணுறதில்ல. இதுதான் ட்ரூவான விஷயம். ஸோ எங்கெங்கெல்லாம் எனக்கு ஏத்த மாதிரி ஃபுட்ட வந்து எடுத்துக்க முடியுமோ, அப்படி தான் எடுத்துட்ருக்கேன். ஒரு 3 டேஸோட விலாக அப்படியே கன்டினியூவா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுதான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். காலையில சீக்கிரமா எழுந்துறது கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு தெரியல. என்னோட பாடி கொஞ்சம் ரெஸ்ட் கேட்குற மாரி இருக்கு. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. சில சமயங்கள்ல அது சோம்பேறித்தனமா கூட இருக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது அது கொஞ்சம் அந்த ஃபார்முக்கு வர்றதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் எடுக்கும். ஆனா காலையில சீக்கிரமா எழுந்து பாப்பாவுக்கு லஞ்ச்சு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்றது, அந்த வேலை எல்லாமே கரெக்ட்டா பண்ணிடுவேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு என்னோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பேன். அண்ட் என்னோட இந்த பாவக்காய் ஜூஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஸ்கின்னை கிளியர் ஆக்கிறதுக்கு இது செம்மையா ஹெல்ப் பண்ணும். அதனால இந்த ஜூஸை நான் எடுத்துப்பேன். சப்போஸ் உங்களுக்கு லோ சுகர் இருக்குது அண்டு சுகர் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்கள் வந்து இதை டாக்டர் கேட்டுட்டு தான் குடிக்கணும். ஏன்னா பாவக்காய் ஜூஸ் வந்து உடனே நம்மளோட சுகரை வந்து அப்படியே லோ ஆக்கி விட்டுடும். அதனால தான். அண்ட் அதை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் பாப்பாவுக்கு அனுப்பிட்டு அவளோட லஞ்சில் என்னெல்லாம் எனக்கு எடுத்துக்க முடியுமோ அதெல்லாமே பேலன்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். இன்றைக்கி நிறையா வந்து வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸு கிவி எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட வந்து தக்காளி அண்டு வாட்டர்மெலான், குக்கும்பர் அதுவும். அண்ட் காலையில் பாப்பாவுக்கு வந்து நான் பாஸ்தா தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதில் கொஞ்சமும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும். மதியம் லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. லாஸ்ட் டே வந்து வாழைக்காவை வந்து நல்லா வேக வச்சுருந்தேன். ஸோ அது நல்லா ஸ்டீம் பண்ணி அது நல்லா இந்த சின்ன சின்ன பீஸா இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. அது ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு அண்ட் கொஞ்சமாக எண்ணெய் அண்ட் கடுகு, கடலைப்பருப்பு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு உப்புமா மாதிரி டைப்பு தான். அந்த இட்லி உப்புமாலாம் செய்வோம்ல அந்த மாதிரி தான். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்கால சிப்ஸு, வாழைக்காய் பஜ்ஜி அப்படி தான் சாப்பிடுவேன். இது கண்டிப்பாக செம்ம ஃபில்லிங்காகவும் இருக்கும். அண்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக உப்பு மட்டும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வாழைக்காவை ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அவ்வளோதான். காரத்துக்கு நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அந்த காரமே போதும். அண்ட் கடைசியாக தேங்காய் துருவி போடுவாங்க. நான் வந்து தேங்காவை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். மற்றபடி எல்லாமே அவ்வளோதான். ஸோ இதை நல்லா குக் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். ஆக்சுவலாக மதியம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆல்மோஸ்ட் வாழைக்காய் பொரியல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லி சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ சிக்கன் ரெசிப்பியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது என்னோட மஸ்ட்டு ட்ரையில் இது ஒன்று. அண்ட் எங்கள் பெரியம்மா வந்து இதை பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அண்டு நீங்கள் ஒரு 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 ஃபியூ செகண்டில் உங்களுக்கு வேலைலாம் முடியும்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பொரியல் நடந்துகிட்டே இருக்கும்போது லைட்டாக அந்த பசிக்கும்ல, அதை ஃபில் பண்ணுறதுக்காக வாட்டர்மெலான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே மற்ற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அண்டு சிக்கன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5-6 பீஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அண்டு வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நமக்கு என்ன எவ்வளோ தேவையோ அதுதான். ஸோ நான் 200 ருபீஸ்க்கு சிக்கன் வாங்கியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிட வேண்டியதான். நமக்கு வதக்கிறதுக்கு அந்த மாதிரி டைம் எதுவுமே தேவைப்படாது. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி என்ன ஸ்பைசஸ்லாம் இருக்கோ வீட்டில் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அப்படியே இதில் ஊற்றி அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிட்டு அண்டு கொஞ்சமாக மசாலாஸ் மட்டும் போட்டு இது நல்லா கிரேவியாக நல்லா ட்ரை ஆகணும். இல்லை உங்களுக்கு கிரேவியாக வேணுமோ எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்க வேண்டியதான். அண்டு கண்டிப்பாக ஏலக்காய் ஆட் பண்ணுங்கள். ஏலக்காய் தான் செம்ம ஃப்ளேவர்லாம் இருக்கும். அண்டு இது வந்து எனக்கு டக்குன்னு சிக்கனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த கிரேவி பண்ணுவேன். அண்ட் பிரியாணிலாம் ப்ளைன் பிரியாணி செஞ்சுட்டு இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். மசாலாவில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, கொஞ்சமாக சில்லி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா ஒரு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நீங்கள் மூடி போட்டுட்டு வேறு என்ன வேலை இருக்கோ அதை பார்த்துட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது சூப்பராக குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வச்சு சாப்பிட வேண்டியதான். ஆக்சுவலாக நான் ரைஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ரைஸுக்கு இது கிரேவியாக அப்படியே பேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. என்னோடய லஞ்சில் நான் கொஞ்சமாக ஆனியன் பிக்கல் எடுத்திருக்கேன். இது என்னோடய ஃபேவரட். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கொஞ்சமாக மிளகாத்தூள் அண்ட் உப்பு, லெமன் ஜூஸ், அவ்வளோதான். அண்ட் அது கூட நம்ம சமைச்சு வச்சதெல்லாம் சாப்பிட்டாச்சு. அண்ட் ஈவினிங் போல் நாங்கள் கொரியர் வேலை எல்லாமே போயிட்டு இருந்தது. அது கூட சேர்த்து கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். பேரிக்காய் அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
டேட்ஸ் எடுத்திருந்தேன், அவ்வளோதான். ஸோ அது வந்து சாப்பிட்டா தான் நமக்கு ஓரளவுக்கு அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட தோணாது. இல்லைனா ஈவினிங் போல் ஏதாவது கிரேவிங்ஸாக இருக்கும், ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால் அண்ட் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் கேட்டிருந்தா, அது வந்து அவங்க அப்பா போட்டு கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அப்படியே அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சு. அண்ட் ஈவினிங் போல் நாங்கள் போயிட்டு கொரியர் எல்லாத்தையும் போட்டுட்டு அண்ட் அன்னைக்கு டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு நாளும் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது மட்டும் என்ன பண்ணுறேன், என்ன சமைக்கிறேன் அப்படின்றது தான் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் ஒரு நாள் டெய்லி எனக்கும் வீடியோ எப்படியாச்சும் அப்லோட் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் சரி ஓகே நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உட்காந்து அதை எடிட் பண்ணி இப்போ உட்காந்து பேசி போடுறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இதை முடிச்சுட்டு அண்ட் ஈவினிங் போல் எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து நான் வெறும் அந்த வாழைக்காய் பொரியலே இருந்தது. ஏன்னா சிக்கன் வந்ததுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் யார் சாப்பிடுவா, யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதையே நான் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஒரு 6:30 7 o'clock என்னோடய டின்னரை வந்து அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அன்றைக்கி வேலையும் எங்களுக்கு முடியறதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 வரைக்கும் ஆகிடுச்சு. அண்ட் 8 o'clock போல் நான் போயிட்டு கொரியர் போட்டுட்டு வந்தாச்சு. அண்டு முடிஞ்ச அளவுக்கு அன்னன்னைக்கே கொரியரை போட ட்ரை பண்ணிவிடுவோம் எப்படியாச்சு. ஒரு சில டைம் மட்டும் ஏதாவது பொருள் இல்லாமல் இருக்கும், அதை வந்து ரெடி பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அண்ட் அன்றைக்கி டேவை வந்து நாங்கள் சூப்பராக கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. அண்டு நெக்ஸ்ட் டே ஆக்சுவலாக வந்து நான் டெய்லி வெயிட் செக் பண்ணுறது கிடையாது. ஆனால் வந்து பார்த்துப்பேன். ஸோ என்ன வெயிட்டில் இருக்கேன் அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துப்பேன். ஓகே ஏறுதா இறங்குதா அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே தான். அண்ட் ஏறினாலும் கவலைப்படாதீங்க, அது சீக்கிரமாக குறைஞ்சிரும். அண்ட் குறைஞ்சாலும் குறைஞ்சிருச்சே அப்படின்னு நினைக்காதீங்க, திருப்பி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து காலையில் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் வைஸ் பாப்பாவுக்கு தண்ணி கொதிக்குது அண்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும், லன்ச் ரெடி பண்ணணும் அண்ட் அதெல்லாமே இருந்தது. நான் ஒரு 3 பீஸோ 4 பீஸோ சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து பாப்பா பார்த்துட்டா, எனக்கு நாளைக்கு சிக்கன் பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. ஸோ அவளுக்காக கொஞ்சமாக ரைஸ் வச்சு அந்த சிக்கன் வச்சு பிரியாணி மாதிரி கிண்டிட்டு அண்ட் கொஞ்சமாக சேலட்டு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எடுத்தாச்சு. காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவக்காடோ ஜூஸ் தான் எடுத்திருந்தேன். இது சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவக்காடோ பார்த்திங்கன்னா ஒரு பழம் வந்து 60 rupees அப்படின்னு வாங்கியிருந்தேன். நீங்கள் கேஜி இல்லாமல் இந்த மாதிரி பீஸ் ரேட்டில் கூட கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, இது வந்து அவ்வளோ பெரிய விலைலாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பில் போய்ட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்றத விட இது ப்ரைஸ் கம்மி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பனானா, டேட்ஸ் 4, அது கூட ஆல்மண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவக்காடோ, அதை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா செம்ம திக்காக வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 5 பேர் இருந்தாலும் ஒரு பழமே போதும், ஏன்னா அவ்வளோ திக்காக வரும். அதை 2 பேர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் இருந்துச்சு, சரின்ட்டு ஷாப்பிங் போயாச்சு. அண்டு நான் யூஸ் பண்ணுற இந்த கிச்சனில் இருக்க டவல்ஸு அதெல்லாம் பற்றி கேட்டிருந்தீங்க. உங்கள் ஊரில் வந்து ஸ்மார்ட் பஸார் எங்கே இருக்கோ அங்கே போய் பாருங்கள். அங்கே வந்து அதுக்குன்னே தனியாக ஒரு செக்ஷனே இருக்கும் அண்ட் சூப்பராக இருக்கும். நம்ம முன்னாடிலாம் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வேஸ்ட்டான கிளாத்தை தான் வேஸ்ட் கிளாத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போலாம் அதுக்குன்னு ஒரு செக்ஷனே வந்துருச்சு. இது நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அண்டு இதுக்கெலாம் காசு ஸ்பெண்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிச்சன் வந்து அவ்வளோ பெட்டராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இங்கே தான் வந்து அந்த கிச்சன் டவல்ஸ் எல்லாம் வாங்குவேன். அப்படியே அந்த ஃப்ளோரில் எனக்கு வந்து ஸ்மார்ட் பஸார் உள்ளார போனேன்னா இந்த செக்ஷன் மட்டும் தான் பிடிக்கும். ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன், என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி காஸ்ட் வைஸும் பார்ப்பேன், எதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அது மட்டும் தான் எடுப்பேன், மற்றவெல்லாம் எடுக்க மாட்டேன். அப்படியே இந்த ரோக்குள்ளார வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேவரட்டான ஒரு செக்ஷன், இந்த செராமிக் கப்ஸ் அண்டு கிளாஸில் இருக்கிற பவுல்ஸு, பாக்ஸு, அது எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் இங்கேயுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அண்டு நிறைய ஆஃபர்ஸ் அப்பப்போ போட்டிருப்பாங்க. ஸோ அன்றைக்கி பார்த்தப்ப இந்த ஜார்லாம் வந்து பார்த்திங்கன்னா 199 ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி வீடெலாம் கட்டினதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன். அண்ட் ஒரே ஒரு 2-3 திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன், அவ்வளோதான். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு அந்த பிரியாணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதையே 2 பேர் ஷேர் பண்ணி அன்றைக்கான லஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் வர வழியிலே வந்து நாவல் பழம் விற்றுச்சு. அண்ட் சீஸ்னலில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பழத்தை பார்த்தோன்னே எனக்கு என்னோடய காலேஜ் ஞாபகம் தான் வரும். ஸோ மரத்தை உலுக்கி பொறுக்கி அதை கழுவி சாப்பிடும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அந்த டேஸ்லாம் உண்மையாகவே செம்மையாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக என் ஃப்ரெண்டு பாப்பா, ஸோ ரஞ்சிதா இது உனக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஷாலை விரித்து மரத்தை குலுக்கி அந்த ஷாலில் வந்து பழத்தை
பிடிப்போம். அப்போ தெரியாது அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ கரையாகும் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்தோடனே செம்ம திட்டு வாங்குவோம், இது என்னது இது அப்படின்ட்டு. நல்லா அந்த பிங்க் சுடிதார் எல்லாம் அங்கங்கே அந்த 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 பழம் விழுந்து அடித்த கரை வந்து இருக்கும். அண்ட் உண்மையாகவே அதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ் தான். அண்ட் ஈவினிங் போல் பாப்பாவுக்கு ஹோம்ஒர்க் எல்லாமே கொடுப்பாங்க. அது எல்லாமே வீட்டுக்கு வந்த உடனே சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு உடனே அதை முடிச்சிருவா. அவளுக்கு வந்து அந்த ஒரு 1 ஹவர் தான், அதை முடித்து அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சாதான் அவளுக்கு தூக்கமே வர மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஹேபிட் வந்து அவளுக்கு அந்த எல்கேஜிலேருந்து இருக்குது. ஸோ எல்கேஜி மிஸ் அவளை எப்படி கைட் பண்ணாங்களோ அது வந்து அப்படியே இருக்குது அவகிட்ட அந்த பழக்கம். ஸோ வந்ததும் ஹோம்ஒர்க்கை முடிச்சிடணும் அப்படின்றது. ஸோ அதெல்லாமே முடிச்சாச்சு. அண்ட் ஈவினிங் போல் கொஞ்சம் துணி மட்டும் காய வைக்கிற வேலை இருந்தது. அதை நான் காய வச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். அண்டு ஒரு 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 டே வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஓடுது அப்படின்றது இப்போ தான் மண்டே வந்த மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஃப்ரைடே காலையில் வந்து நிற்குது. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது கிடைக்கிற ஒரு சான்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய தாட். ஏன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றத தாண்டி இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியாக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கள், அதுதான். அண்ட் அது வந்து யாரையும் அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. பட் நம்ம பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதுவும் நம்மளோட பிரச்சனை கிடையாது. ஸோ என்ன பண்ணாலும் குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்காக எல்லா விஷயமும் நம்மளால் தள்ளி போட முடியாதுல்ல. ஸோ அதனால் அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஃப்ரீ அட்வைஸ் தான். ஸோ ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அண்டு அன்னைக்கு ஓவரால் எங்களோட டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. திரும்ப ரொட்டீன் வைஸ் ஆஸ் யூஷுவல் கொரியர் போடுறது அது மாதிரி. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர். நான் வேலைக்கு போகிறோன்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ வீட்டில் இருந்து பண்ணுறதே பெரிய வேலை, அதை தாண்டி பெரிய வேலை ஏதாச்சும் இருக்கா என்ன? ஸோ அப்படிலாம் எதுவும் இல்லை. அண்டு வீட்டிலே சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ப்ராஸ் ஐட்டம்ஸ், பூஜைக்கு தேவையானது, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ நம்பரும் அண்ட் அக்கௌண்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்டு நைட்டு ஒரு 9:30 10 o'clockலாம் பாப்பா தூங்கிடுவா. அதுக்கப்புறமா எங்களோட சின்ன சின்ன வேலை, கொரியர் போட்ட பில்லெல்லாம் கொடுக்கறது, அண்ட் நெக்ஸ்ட் டேக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே எழுதி வைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10:30க்கெலாம் படுத்து தூங்கிடுவேன். ஏன்னா அதுதான் டைம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி வந்து கண்ணு சுற்றி கருப்பாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் 30+ வந்ததுனாலையா இல்லையா நம்மளோட ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகமானதுனால மேபி இருக்கலாம். அண்ட் இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த மேக்னெட் ஃபோட்டோ ஃப்ரீ வரும். அண்ட் 1000 rupeesக்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்குது. யாராச்சும் ஏதாவது வாங்கணும்னு பார்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கணும்னு இல்லை, உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க. இது இப்போன்னு இல்லை, எந்த பொருளாக இருந்தாலுமே சரி, மற்றவங்க காட்டுறாங்க, மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதுக்காக நீங்கள் வாங்கணும்னு இல்லை. ஸோ நமக்கு இது தேவைப்படுது, நமக்கு இது வச்சா நல்லாயிருக்கும், இல்லை இது ரொம்ப நாளாக என்னோடய விஷ் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை வாங்குங்க. ஏன்னா நான் புதுசில் யூடியூப்லாம் பார்த்தப்ப யூடியூப்பில் என்னெல்லாம் காட்டுறாங்களோ, அவங்க என்னெல்லாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வாங்கணுன்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்து நிறைய பொருள் வந்து வீணாக வாங்குவேன். அதை யூஸ் பண்ணாமல் திருப்பி தூக்கி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அவங்க ஒருத்தவங்க காட்டுறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வாங்கணும்னு இல்லை. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பொருள்னு இல்லை, எந்த பொருளாக இருந்தாலுமே சரி, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. ஏன்னா ரொம்ப சீப்பான குவாலிட்டிலையும் வாங்கக்கூடாது, அண்டு நமக்கு தேவையில்லாத பொருளையும் நம்ம வாங்கக்கூடாது. இந்த 2 விஷயமும் நம்ம பண்ணாமல் இருந்தாலே போதும். நம்மளால் ஈஸியாக காசை வந்து சேவ் பண்ண முடியும். ஏன்னா நான் படித்த கோட்டில் இது நான் முக்கியமாக படித்தேன். ஒரு ப்ராடக்டை நீங்கள் வாங்குகிற சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கினா அப்படின்னா அது ஒரு 10 நாள் தான் யூஸ் ஆகும். அதுவே ஒரு நல்ல ப்ராடக்டாக நீ காசு போட்டு வாங்கினா அப்படின்னா அது ஒரு வருஷத்து வரைக்கும் உனக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்றது. ஸோ அதனால் காசுக்கு ஏற்ற பொருளை வாங்குறது தான் பெட்டர். அண்ட் அன்றைக்கி காலையில் கொரியர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அப்படியே சேர்த்து எங்களுக்கும் சமையலும் பண்ணிட்டேன். காலையில் ரைஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன், இன்னொரு பக்கம் அவரைக்காய் பொரியல். ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில், சரி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குக் பண்ணி வச்சாச்சு. அம்மா மதியம் லஞ்சுக்கு வந்து குழம்பு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டே வந்து ஆல்மோஸ்ட் அந்த வெஜிடபிளோட கவர் பண்ணிக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணியாச்சு. இந்த எக்கு பொரியல், அதாவது வெண்டைக்காயில் எக்கு போட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் மாமியார் பண்ணுவாங்க. அவங்க சமைக்கிறதுல 2-3 ரெசிபீஸ்லாம் என்னோடய ஃபேவரட்டாக இருக்கும். அதில் ஒன்று இது. ஸோ ரொம்ப சிம்பிளாக அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஒரு பொரியல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டுட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அண்ட் வெண்டைக்காவை போட்டுட்டு நல்லா ஸ்லோ குக் பண்ணணும். உப்பு தயவு செஞ்சு ஸ்டார்டிங்கில் போடக்கூடாது. காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு போட்டிங்கன்னா தான் அந்த
வெண்டைக்காய் வந்து உடையாமல் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே உப்பு போட்டுட்டிங்க அப்படின்னா வெண்டைக்காய் உடஞ்சி போயிடும். அண்ட் அதுக்கப்புறம் 3 முட்டை ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பெப்பர் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். அண்டு காலையில் பாப்பாவுக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கேரட் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அவளுக்கு கேரட் சாதம் ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு அண்ட் ஒரு நாள் கேப் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நான் பாவக்காய் ஜூஸும் அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரட் கோகோனட் ஸ்மூத்தியும் போட போகிறேன். ஸோ ரெசிபி இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அவளுக்கு வந்து எக்கு அண்டு கேரட் சாதம். ஸோ இதெல்லாம் ஓவராக இருக்குது, சாதா கத்தியிலே கட் பண்ணி வைக்கலாம் தான். பட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு இந்த மாதிரி விதவிதமான டூல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறது பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஃபுட்டை வந்து ப்ளைனாக சாப்பிட்றத விட அதை டெக்கார் பண்ணி சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவளுக்கு அழகாக அதை கட் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் பசங்களும் அந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க இப்போலாம், ஷேப்பாக கட் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரிலாம். அண்ட் அவளுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸு, லன்ச் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸ்கூலுக்கு அனுப்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய டீ டாக் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் பாவக்காய் ஜூஸ். அண்ட் இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ இல்லையோ, உங்கள் ஃபேஸில் இருக்க ஆக்னி, பிம்பிள்ஸ் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் ரெகுலராக ஒரு வீக்லி 2 இல்லை 3 தடவை நீங்கள் இதை குடிச்சிங்க அப்படின்னா ஃபேஸில் வந்து புதுசாக எந்த பிம்பிள்ஸுமே வராது. அண்ட் இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் டே வந்து அதோட சைஸ் வந்து அப்படியே கம்மியாகிடும். அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். மேபி இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு தெரியல. ஆனால் இது வெயிட் லாஸை தாண்டி உங்களோட ஸ்கின்னை கிளியர் ஆக்கிறதுக்கு இது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதிகமாக குடிக்க தேவையில்லை. ஒரு 1/4 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் குடிச்சிங்கனாலே போதும். ஸோ அதுவே போதும். அண்டு ரிசல்ட் வந்து கடைசியாக தான் தெரியும். ஏன்னா எந்த ஒரு டக்குன்னு எதுவுமே உடனே ரிசல்ட் தெரியாது. அதனால் அண்ட் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய ஸ்மூதி எடுத்துக்க போகிறேன். 2 ஏலக்காய் அண்டு துருவின கேரட் அண்ட் தேங்காய், இது ரெண்டுமே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியே எனக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு பெரிய ஓட்டை உள்ள ஜல்லடையில் நீங்கள் வடிகட்டணும். ஆக்சுவலாக அதோட வேஸ்டேஜ் வந்து இவ்வளோ தான் வெளியே போகும். அண்ட் மற்றது எல்லாமே இந்த ஸ்மூத்திலே வந்துடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரா போட்டு குடிச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு சூப்பரான ஒரு சூப்பரான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டும் அண்ட் உங்களோட ஸ்கின்னையும் சரி. அண்ட் இது கூட வந்து கோக்னட் ஆட் பண்ணும்போது, கேரட்டு கோக்னட் ஆட் பண்ணும்போது இன்னுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மஸ்ட் ட்ரையில் இந்த ரெசிபியும் ஒன்று. அண்ட் உங்களோட ஸ்கின்னை க்ளோ ஆக்கணும். அண்ட் எப்பயுமே வந்து ஒரே ஒரு நிமிஷம் கலராலாம் ஆக மாட்டோம், க்ளோ ஆகலாம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கொரியர் வேலை எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ப்ராஸ் ஐட்டம்ஸில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜீசஸ் மாதா அண்ட் மேரி மாதா அது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் யாராச்சும் பார்த்தீங்க உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் தான் ப்ரொமோட் பண்ண முடியும். அதனால தான் அங்கங்கே எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்டு சீசனலில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ணும். அது வந்து நம்மளோட இந்த வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸுக்கு நொங்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு 100 ருபீஸ்க்கு நொங்கு வாங்கிட்டு அதே வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால அதை ஓரளவுக்கு ஃபில்லிங்காகவே இருக்கும். அண்ட் கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் ஒரு 2 o'clock போல் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ரைஸ் அண்டு காலையில் பொரிச்ச வெண்டைக்காய் முட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல், அவ்வளோதான். அண்ட் கொரியர் போட போயிட்டு வரும்போது ஒரு காஃபி குடிக்கணும் போல் தோணுச்சு. அண்ட் எப்பயாச்சும் தான் எனக்கு அது தோணும். ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து நாங்கள் 2 பேரும் பேசிவிட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் விலாகை சீக்கிரமாக கொடுத்துட்றேன். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. அண்ட் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எதுவுமே இல்லை. நம்ம லைஃப்பை நம்ம தான் ரூல் பண்ணணும். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேஸை நம்ம தான் அமைச்சிக்கணும். அண்டு அது யாரும் அமைச்செல்லாம் தரமாட்டாங்க. ஹாப்பியாக இருங்க. பாய்.